இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, இப்படி தான் உள்ளே போகணுன்ற யாரும் எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இல்லாதனால எங்களால் அங்கே போக முடியல. அப்போ தான் டிசைட் பண்ணேன், நம்ம கண்டிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷன்லாம் வரணும், யங் டேலண்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்லாம் அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்போயே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ கியூட்னு ஒரு எக்ஸாம். ஸோ அந்த ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வேணாலும் நம்ம போய் படிச்சுக்கலாம். 5 years பிஃபோர்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஈச் யூனிவர்சிட்டிக்கு நான் செப்பரேட் அப்ளிகேஷன் போடணும், செப்பரேட் டேட்டில் எக்ஸாம் நடக்கும். அது ஆக்சுவலி ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த +1 +2ல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுதான் வந்துட்டு இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. போர்டில் நல்லா பண்ண முடிஞ்சவங்களால வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு கொஷின் கரெக்டாக எழுதிருக்கீங்க, கரெக்டாக எழுதுறதுக்கு 4 மார்க் வந்து, தப்பாக எழுதின கொஷனுக்கு -1 மார்க் போயிட்டதுனால 3 மார்க் தான் உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 1 மார்க் 2 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தா ரேங்கிங் ரொம்ப மேலே போகும். அடுத்ததுக்கு சூப்பர் 60 பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி சூப்பர் 60 பேட்ச் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பேட்ச். பிகாஸ் விமன்ஸ் தான் வந்து ஒரு சூப்பர் பவர் நான் நினைக்கிறேன். எதுக்காக ஒரு குழந்தை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா டவுட்ஸ் பார்க்குறேன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுலேருந்து அப்படியே அவங்களோட டைம் போகிறதே தெரியாது. ஸோ டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான டீச்சர்ஸே பக்கத்தில் இருந்தா, ஒரு பேரண்ட்லாம் வந்து எங்கிட்ட சொல்லும்போது பெருமையாக 6th standardலேயே 11th சிலபஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஜேஇ அண்ட் நீட் ட்ரைனிங்கும் ஈவினிங் ப்ரோக்ராமும் நாங்கள் கொடுக்குறோம், அண்ட் ஸ்கூல் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமும் கொடுக்குறோம். ஸோ ஈவினிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் காந்தி கிராமம், கரூர் சிட்டிக்குள்ளே. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தீப்ஷி பிளஸி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நிறைய கேள்விகள் வச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கான பதில் சொல்றதுக்காக 2 பியூட்டிஃபுல் பீப்புள் ஆஃப் ஜாயின் டுடே. பரமேஸ்வரி நடராஜன் அவர்கள், CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் கிராவிடான்ஸ், அண்ட் மிஸ்டர் நடராஜன் அவர்கள், ஹி இஸ் த அகாடமி டைரக்டர் ஆஃப் கிராவிடான்ஸ். ஸோ இவங்களை பற்றி நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் இவங்களை பற்றி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். தமிழ்நாடு யங் சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. எப்படி மேடம்? எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது அதை பற்றி நினச்சேன். ஸோ நம்ம நடராஜன் சாரை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னா, 3rd வேர்ல்ட் அகாடமி ஆஃப் சயின்ஸை வந்துட்டு ஃபெலோஷிப் பண்ணியிருக்காரு. அண்ட் வேர்ல்ட்ஸில் டாப் 17th யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இஸ் காட் PhD இன் பிரேசில். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அகாடமி வைஸ் பார்த்து நீங்கள் 2 பேருமே பயங்கர ஸ்ட்ராங்காக ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லுங்கள், எப்படி இந்த கிராவிடான்ஸ் இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு தோணுச்சு? ஆக்சுவலி நாங்கள் பிஎஸ்சி படித்தது இங்கே லோக்கலில் ஒரு காலேஜ்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணி தான் உள்ளே போனோம் யூனிவர்சிட்டியில். அங்கே போய் படிக்கும்போது வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அவர் ப்ராஜெக்ட் இன் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினச்சிட்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் போனதுக்கப்புறம் எங்கள் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து ஐஐடியில் படித்த பசங்க வந்திருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்போஷர், அவங்க கேட்குற கேள்வி, அதோட டெப்த் ஆஃப் நாலேஜ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நாள் பயமே வந்துச்சு, அது நம்மளும் எம்எஸ்சி தான் பண்ணுறோம், அவங்களும் பிஜி கோர்ஸ், சிலவங்க யூஜி கோர்ஸ் பண்ணுறாங்க, அப்படினால இவ்வளோ எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ்லாம் வந்துச்சு, அப்போனா அந்த இன்ஸ்டியூட்னா என்ன அப்படின்னு அப்போ தான் எங்களுக்கு ஒரு கேள்வி வரவே ஆரம்பிச்சு. ஏன் இந்த இன்ஸ்டியூட்லாம் நம்ம போக முடியலன்னா எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, இந்த மாதிரி தெரியல, இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, இப்படி தான் உள்ளே போகணுன்ற யாரும் எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இல்லாதனால எங்களால் அங்கே போக முடியல. ஸோ அந்த ஒரு 2 months அப்படின்ற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், நம்ம கண்டிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷன்லாம் வரணும், நம்ம இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்லாம் அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்போயே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் இப்போ சொன்னீங்க மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குன்ட்டு. ஸோ என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்னு எங்களுக்கு டீட்டெயில்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷூர். இதில் என்ன விதமான நம்ம கோர்சஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னா, நம்ம 6th to 10th வரைக்கும் ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷன்றது வந்து சயின்ஸில் ஒரு குழந்தை வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நாலேஜை வந்து 6th to 10th ஸ்டாண்டர்ட் லெவலில், அந்த நம்ம ஹை ஸ்கூல்னு சொல்கிற லெவலில் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா 11th 12th வரப்போ அவங்க வந்து ஸ்ட்ரீமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தே கோ ஃபார் இன்ஜினியரிங், அனதர் குரூப் மெடிசின் போவாங்க.
பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்பர் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம ஆர்மி நேவி நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்ஸ்லாம். ஸோ கியூட்னு ஒரு எக்ஸாம். ஸோ அந்த ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வேணாலும் நம்ம போய் படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு 5 years பிஃபோர்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஈச் யூனிவர்சிட்டிக்கு நான் செப்பரேட் அப்ளிகேஷன் போடணும், செப்பரேட் டேட்டில் எக்ஸாம் நடக்கும். அது ஆக்சுவலி அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், டயரிங் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் திருவாரூர் ட்ராவல் பண்ணிட்டு பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணிட்டு ஸோ நமக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணி கியூட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கியூட்ன்ற ஒரு எக்ஸாம் மட்டும் நம்ம எழுதினாவே போதும், நம்ம பிடிச்ச யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கியூட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன, அவங்க ஜெய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கியூட் எக்ஸாம் கண்டிப்பாக நல்லா பண்ணிடலாம். கியூட் எக்ஸாம் எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, ஸோ ஒன்லி 12th போர்ஷன்ஸ் மட்டும் படித்தாவே கியூட்டில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறப்பயே, நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறப்பயே ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய சின்ன டிஃப்ரென்ஸை சொல்கிறப்ப குழந்தைங்களே அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டாக இருப்பாங்க. ரைட், தீஸ் ஆர் த திங்ஸ், நம்மளுடைய டேலண்ட் இது இருக்குது, நம்ம இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம அப்பியர் ஆகலாம், இதில் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் தான் டியூரிங் த ப்ராசஸ். நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறப்பயே அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் டெவலப் ஆகும், அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதுலையும் அவங்க ரொம்ப கிளாரிட்டியாக வந்து வருவாங்க. ஸோ தட் ஈஸியாக ஸ்டூடெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க. பிகாஸ் எனக்கு என்ன, நீங்கள் சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த +1 +2 என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுதான் வந்துட்டு இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அப்புறம் எதுக்கு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், போர்டில் நல்லா பண்ண முடிஞ்சவங்களால வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு, என்ன அங்கே மிஸ் ஆகுது? ஆக்சுவலி போர்டு எக்ஸாம் வந்து ஒரு இன்க்ளூசிவ் நேச்சர்னு சொல்லுவோம். என்னன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணணும், மினிமம் 35 எடுத்தணுன்றதுனால கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிதான் செட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக, ஓரளவுக்கு ஈஸியாக ஒரு பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கொஸ்டினும், மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி போக டிஃபிகல்ட் லெவல் அதிகமாகவும் நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் மெனக்கட்டணும். மற்றபடி பாஸ் பண்ணுறது ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாவே பாஸ் பண்ணிடலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நேச்சர். என்னன்னா எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்லுவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் 500 சீட் தான், எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று. ரெண்டாவது, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு முதல் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிலனாவே ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு நம்ம எப்படி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தரணும். ஓகே ஓகே, மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். மூணாவது ஒரு பாயிண்ட் பார்த்தோன்னா, இப்போ போர்டு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் இருந்தாவே மார்க் கொடுத்துருவாங்க. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நல்லா தெரிஞ்சா அட்டன் பண்ணணும், நல்லா தெரியலன்னா விட்டுறணும். ஆனா என்ன பிரச்சனைனா, தனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னே குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா. போய் அட்டன் பண்ணும்போது நான் வந்து நெகட்டிவா வாங்கிடுவேன்னு யாரும் அட்டன் பண்றது இல்லை, கரெக்டா இருக்கும்னு நினைச்சா அட்டன் பண்றாங்க. ஸோ இதை தான் நம்ம ப்ராக்டிஸ்னு சொல்றோம். இந்த இடத்துல தான் ஒரு டீச்சரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தைங்களோட டெஸ்ட் எழுதுறாங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்றோம். நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ஈஸி கொஷின்ஸில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, மாடரேட் கொஷின்ஸில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, டிஃபிகல்ட் கொஷினில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இவங்களுக்கு எந்த பாயிண்ட்டு தப்பு பண்ண வச்சுச்சு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதுதான் டேர்னிங் பாயிண்ட், இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே தப்பாக போகும்னு சொல்லும்போது எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டே வருவாங்க. இது நமக்கு போர்டு எக்ஸாமில் ஸ்டெப் மார்க்ஸ் உண்டு, ஹாஃப் மார்க்ஸ் கொடுப்பாங்க. மார்க்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் போட்டு அவனுக்கு 1/2 மார்க் கொடுக்குறேன், பாஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்க, ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்க, கரெக்டாக எழுதுக்கு 4 மார்க் வந்து, தப்பாக எழுதின கொஸ்டினுக்கு -1 மார்க் போயிட்டதுனால 3 மார்க் தான் உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 1 மார்க் 2 மார்க்ஸ் டிஃபரன்ஸில் பார்த்தா ரேங்கிங் ரொம்ப மேலே போயிடும். ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நாட் அபவுட் ஸ்டடீஸ், இட் இஸ் அபவுட் தேர் பர்சனாலிட்டி. அவங்க தோத்து போனாலும் திருப்ப அடுத்த நாள் படிக்க உட்காரணும், கஷ்டமாக இருந்தாலும் அதை கிராக் பண்ணி மேலே வரணும். அந்த கன்சிஸ்டன்சி, அவங்களோட பிஹேவியரே நிறைய சேஞ்ச் ஆகும். ஒரு காமாக கம்போஸ்டாக ஒரு விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மாறுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்கள் எல்லா குழந்தைங்கள்டையும் பார்க்குறோம். இந்த மீடியமாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்க, பிலோ ஆவரேஜ் அப்படின்ற எந்த க்ரைட்டீரியா இங்கே எடுப்படவே படாது.
எங்களை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி, முயற்சி பண்ணுற ஸ்டூடெண்ட், முயற்சி பண்ணாத ஸ்டூடெண்ட். ஒரு எக்ஸாமுக்கு நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எக்யூப்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ பேரண்ட்ஸ்க்கும் அந்த அளவுக்கு சில பல நாலேஜஸ் இருக்கணும். பிகாஸ் வந்துட்டு அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இப்போது நிறைய பேரண்ட் வந்து என்னோட குழந்தை வந்து போர்ட் டெஸ்ட், போர்டு கிளாஸில் வைக்கிற போர்ட் டெஸ்ட்டில் வந்து 100க்கு 95 ஜஸ்ட் லைக் தட் வாங்கிடுறாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் வைக்கிறப்ப 30-40 தான் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவ்வளோதான் வாங்க முடியும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். எஸ், நம்ம குழந்தை வந்து 180க்கு 75 வாங்கிட்டதுனால நம்ம குழந்தை நாலேஜ் வைஸோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணாமலோ லேசியாவோ இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த எக்ஸாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன சொல்லணும்னா டியூ கோர்ஸ் ஆஃப் த டைம் ப்ராக்ரஸ் ஆக நம்ம குழந்தையோட மார்க் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 75 வாங்கினா செகண்ட் டெஸ்ட்டில் 80 வாங்குறாங்களா, 82 வாங்குறாங்களா, 83 வாங்குறாங்களான்னு இந்த ப்ராக்ரஸ் இருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் ஓவர் த பீரியட் 3 months 4 months ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஒரு 80% 90% பக்கத்தில் வருவாங்க. ஆக்சுவலாக அது குட் அச்சீவ்மெண்ட். தென் நம்ம ஆஸ் அ பேரண்டாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். பரவாயில்லப்பா, படி, நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இது எந்த இடத்துல நீ லேக் ஆனேன்னு பாரு, டீச்சர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே நம்ம ஃப்ளோ ஆகுறப்ப அவங்க குழந்தை மேலே ஒரு ப்ரெஷரே இருக்காது. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் நம்ம வேர் வி லேக், நம்ம 100ன்னு தானே போனோம், ஆனால் 50 தான் ஸ்கோர் வந்திருக்கு, அப்போ எங்கே நம்ம மிஸ் பண்ணோம், another 50 மார்க் எங்கே மிஸ் பண்ணோன்னு திங்க் பண்ணுவோம். அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு சூப்பர் 60 பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வந்துட்டு பேரை கேட்டால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன கான்செப்ட் அது? ஸோ வாட் இஸ் த ப்ரிப்பரேஷன் இட்ஸ் கோயிங் ஆன் தேர்? ஆக்சுவலி சூப்பர் 60 பேட்ச் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பேட்ச். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத வச்சு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரு ஐடியாவோட ஆரம்பிக்கப்பட்டது தான். எங்கேருந்து அந்த ஆசை வந்துச்சு உங்களுக்கு? பிகாஸ் விமென்ஸ் தான் வந்து ஒரு சூப்பர் பவர் நான் நினைக்கிறேன். ஒரு சூப்பர் விமன். ஓகே, ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி வந்து எலவேட் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிரில்லியண்டான ஸ்மார்ட்டான ஒரு விமன் இருந்தால் போதும், அந்த என்டையர் ஃபேமிலி அப்லிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கேர்ள் சைல்டு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களை என்னென்ன மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து எழுத வைக்கலாம், எப்படிலாம் போக வைக்கலான்றது வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தேவை. இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனையே வந்து மொபைல் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். குழந்தைங்களுக்கு மட்டுமா, எல்லாருக்கும் இந்த ஃபோன் இஸ் பீன் பிகம் வெரி பிக் எனிமி. அதுல இந்த 11th 12th அப்படிங்கும்போது ரொம்ப குரூஷியலான டைம். இதுல தான் அவங்க என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டைம்ல தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப முக்கியம். மொபைல் ஃபோன்ல அதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களால அந்த அவங்க டிசையர்டு எய்மை ரீச் பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்காக நாங்கள் சூப்பர் 16 பேட்ச் எக்ஸ்க்ளூசிவாக பிளான் பண்ணது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கூடயே ஸ்டே பண்ணுறாங்க. எதுக்காக ஒரு குழந்தை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா டவுட்ஸ் பார்க்குறேன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுலேருந்து அப்படியே அவங்களோட டைம் போகிறதே தெரியாது. ஸோ டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான டீச்சர்ஸே பக்கத்தில் இருந்தா இன்னும் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. உனக்கு என்ன வேணும், டவுட் தான் வேணும், பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு ஃபோன் செக் பண்ண வேண்டாம், டீச்சர் பக்கத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசிக்கோங்க. அது இல்லாம அப்போ ஒரு டவுட் வருது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அந்த கான்செப்ட் வேற விதமான டவுட் வரும். அவங்கள்ட்ட டவுட்டு கேட்க நம்ம பேச விட்டாதான் தெரியும் அவங்களுக்கு எங்க அண்டர்ஸ்டாண்டிங் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க டீச்சர்ஸும் அவங்க கூடயே ஸ்டே பண்ணியிருக்கிறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி டீச்சர்ஸ் எல்லாம் லேடி டீச்சர்ஸ் தான், அவங்களும் கூடயே ஸ்டே பண்ணியிருக்கோம். 60 கேர்ள்ஸ் மட்டும் தான் நாங்கள் அட்மிஷன்ஸே எடுத்துக்கிறோம். ஸோ என்ன பேசிஸ்ல அந்த 60 கேர்ள்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஏன் 2 பேட்ச் கரெக்டாக இருக்கும். எங்களால் அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ராக்ரெசிவாக எடுத்துகிட்டு போய் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிராக் பண்ண வைக்க முடிஞ்சு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மாடல். இந்த மாடலுக்கு அப்புறமேட்டு நம்ம அப்ஸ்கேல் பண்ணிக்கலாமே. எடுத்தோட நிறைய பேர் எடுத்துட்டு நம்மளால அதை கான்ட்ரிபியூட் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்றதுனால நாங்கள் அந்த 60 அப்படின்றதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். அந்த சூப்பர் 60ல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி எக்ஸலண்ட்டாக அவங்கள ட்ரெயின் பண்ணி செம்மையாக உருவாக்கணுன்றதான் எங்களோட மெயின் எய்மே. அதை தவிர குழந்தைங்களுக்கு இன்ஸ்பிரேஷனும் தேவைப்படுது. தே நீட் பெட்டர் ரோல் மாடல்ஸ். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸையும் கூட்டு வந்து அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பசங்களோட ஷேர் பண்ண வைக்கிறோம். அப்போ இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க அவங்க லைஃப்பில் எந்த அளவுக்கு ஹர்டில்ஸ்லாம் மீறி வந்திருக்காங்க, அந்த எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எஜுகேஷனை தவிர நம்ம லைஃப்பை ஸ்கில்ஸ் என்னென்ன டெவலப் பண்ணிக்கணும், உங்களோட எய்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது நிஜமாவே அவங்க பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அது ஒரு மோட்டிவேஷனை வச்சுட்டு குழந்தைங்க இன்னும்
தெரியாது இன்னும் ஒரு 5 years 6 years 10 yearsல சூப்பர் 16 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லா எப்படி ரூல் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் தான் நாங்க இப்போ இந்த சூப்பர் 16 பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ராங்கா ஒரு சில டிப்ஸ் சொல்லணும். என்ன மாதிரி டிப்ஸ் சொல்ல போறீங்க? ஆக்சுவலி ட்ரிபிள் சி அப்படின்னு கூட சொல்லலாம். கன்சிஸ்டன்சி, கிளாரிட்டி, கன்விக்ஷன். ஸோ நீங்கள் நம்ம எனி எக்ஸாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப கான்செப்டை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். கன்விக்ஷன், நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோங்கிறத தெரியணும். நம்ம எந்த இடத்துக்கு எப்படி போக போகிறோங்கிற ஒரு கன்விக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் 10 months ஆன பிளான் நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 months நம்ம இதை பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம இப்படி பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இப்படி பண்ண போகிறோம், எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன். அந்த இடத்துக்கு அவங்க அதை இதை மேபி எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த மாதிரியான ரொம்ப கிளியராக வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆஸ் அ மென்டராக, டீச்சராக, கவுன்சிலராக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இதைத்தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 days எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறது இதை செய்ய போகிறோம். இந்த 3 months பீரியடில் நம்ம இதை தான் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஃபேஸில் இதை தான் பண்ண போகிறோம், ஃபைனல் அவுட்புட் நமக்கு கண்டிப்பாக இந்த இது வரும். தென் இது ஒரு ஓவர் டெம்ப்ளேட்டை ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிட்டுனா தென் மைக்ரோ ஷெட்யூலிங் வீக் பை வீக் நம்ம இந்த 3 monthsல நம்ம அடைய வேண்டிய டார்கெட் என்னவோ அதுக்கு எப்படி நம்ம பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி மூவ் ஆகுதுங்கிறத க்ளோஸ் மானிட்டரிங்காகவும் அவங்க கூடயே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ணிடுவாங்க. இங்கே டிப்ஸ்ன்னு சொல்கிறது நான் அதுதான், கன்சிஸ்டன்சி, கிளாரிட்டி, கன்விக்ஷன். ஆக்சுவலி சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் கிளாஸ் 6th 8th 10th 12thக்குலாம் ஒரு மாதிரி சிலபஸ் வந்துட்டு இருக்கும். 7th 9th 11th சிலபஸ் ஒரு மாதிரி வரும். அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ன்றது இதுதான் இம்பார்ட்டன்ட் நாங்கள் சொல்கிறோம். 6th standardல அவங்களுக்கு 12th பேசிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 6th 8thலாம் அவங்க அந்த பேசிக்ஸ் வீக்காக இருந்துட்டு 11th வந்து உட்காரும் போது 3-fold சிலபஸும் ஹெவி ஆகுது, தனக்கு ஃபவுண்டேஷன்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க குழந்தைங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு வேலிட் பாயிண்ட், ஒரு பேரண்ட்லாம் வந்து எங்கிட்ட சொல்லும் போது பெருமையாக 6th standardலயே 11th சிலபஸ் படிக்கிறாங்கல்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகும்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஏன் படிக்கிறோன்னே தெரியாமல், இது எங்கே அப்ளை ஆக போகுதுன்னே தெரியாமல் படிக்கிறது வந்து அதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம வேணால் சொல்லலாம். அப்போ என்ன சிபிஎஸ்சி கரிக்குலமோ அல்லது எந்த கரிக்குலம் அவங்க படிக்கிறாங்களோ அதுலேருந்து ஹார்ட் கொஷின்ஸ், மீடியம் கொஷின்ஸ், ஈஸி கொஷின்ஸை குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு தான் ஒலிம்பியட் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டாக அதோட ஸ்டிக் ஆன் பண்ணலாம். ஒலிம்பியட் எக்ஸாம்ஸ் நம்ம குழந்தைங்களை எழுத வச்சுட்டு அதில் நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க. அதில் வந்து 2 கேட்டகரி பண்ணுவாங்க. லெவல் 1 நேஷனல் லெவலில் ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லெவல் ரேங்கிங் கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைங்க ப்ராப்பராக போயிட்டுருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல மெஷர்மெண்ட்டு. அது ஈஸியாக கிராக் பண்ண முடியும். கொஞ்சம் கன்சிஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணவே கிராக் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பெஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் ஃபேக்கல்ட்டிஸ். அந்த மாதிரி பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸை நீங்கள் எப்படி சோர்ஸ் பண்ணுறீங்க? ஸோ வாட் இஸ் த ப்ராசஸ் உங்களுக்கு அந்த விதத்தில்? இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா கரூரில் வந்து ஒர்க் பண்ண வைக்கணும், அதோட டேலண்டடான டீச்சர்ஸ் வேணும். அப்படிங்கும் போது எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் பெருசாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரெக்ரூட் பண்ணும்போது அவங்களோட ஆட்டிடியூட் செக் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுன்ற ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஸ்கில்ஸை கூட நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நல்ல இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். அந்த நல்ல இன்ஸ்டியூட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த நல்ல இன்ஸ்டியூட்டில் போகிறதுக்காக அவங்க ட்ரெயின் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு மார்க்கோட வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, டெமோ கிளாஸஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவோட பெஸ்ட் பிரைன்ஸ் உருவாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் டெப்த்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 months ட்ரைனிங் நடக்கும் இங்கே. ஆஃப்டர் 3 months தான் அவங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். சொல்லுங்கள், ஹவு டு ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரீச்? பிகாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன என் பசங்களை படிக்க வைக்கணுன்றதுலேயே ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு கவுன்சிலிங் மேட்ச் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? இதுதான் அவங்களுக்கு பெஸ்ட் ஆகும், இதான் அவங்க எடுத்து படித்தா நல்லா இருக்கும்னுட்டு அந்த மாதிரி என்ன ப்ரொவைட் பண்ணி? ஆமாம், நாங்கள் இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறது. இப்போ ஒரு குழந்தை நல்ல மார்க் எடுத்திருக்கு, அப்போ பேரண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல மார்க் வச்சு நல்ல காலேஜ் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆரம்பத்துலேருந்தே என் குழந்தை சுத்தமாக படிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எங்கே கிடைச்சதோ போய் ஜாயின் பண்ணலான்ற கேட்டகரி பீப்புளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. அவங்க ஆரம்பத்திலேயே ரெடியாக இருப்பாங்க. நான் என் குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை தான், ஆனால் நினைச்ச மார்க் வரல அப்படின்ற பேரண்ட்டுக்கு வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் தான் இது.
அவங்க பக்கத்தில் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கேட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெல் இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட குழந்தைங்களோட கேரியரே சூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு காலேஜில் கொண்டு போய் விடுறீங்க. ஸோ நாங்கள் இது வந்து ஃப்ரீ கவுன்சிலாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க காரணம் என்னோட ப்ரொஃபஸர்ஸ். அவங்க பரமேஸ்வரி நீ இங்கே தான் போய் படிக்கணும், இங்கே படித்தாதான் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால தான் நாங்கள் போய் எங்கேயோ படித்தோம், முயற்சி பண்ணோம். அதனால் இதை வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸாக நானும் சாரும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். யூ கேன் ரீச் அஸ் த்ரூ வாட்ஸ்அப். நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட மார்க் என்னென்ன மாதிரியான கேட்டகரியில் அவங்களால உள்ளே போக முடியும், அது எப்படி போகிறது, அந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன, அந்த கோர்ஸை சூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன வேல்யூ. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஏதாவது என்ன டிகிரி அவங்க படிக்கிறாங்கிறத விட எங்கே படிக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் வந்து பெட்டராக சொல்லித்தர முடியும். பிகாஸ் நாங்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால தாராளமாக எங்களை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ரீச் அவுட் பண்ணலாம். கிராவிடான்ஸில் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக? ஸோ நாங்கள் இங்கே ஒரு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க மேம். ஒன்று ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸே வந்து நாங்கள் 2 விதமாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஈவினிங் பேட்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 6 to 8 o'clock எவ்ரிடே கிளாஸ் இருக்கும். மண்டே டு சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். ஸோ இன்னொரு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து ஸ்கூல் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கரூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலான ஸ்ரீ சங்கர வித்யாலயாவோட டைஅப் பண்ணியிருக்கோம். நாங்கள் அங்கே ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைங்க 6th to 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் டைமிங்லேயே இந்த நீட் அண்ட் ஜேஇக்கு தேவையான ஃபவுண்டேஷன் கிளாஸஸை 6th to 10th வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் அனதர் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ அண்ட் நீட் ப்ராடாக இப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஜேஇ அண்ட் நீட் ட்ரைனிங்கும் ஈவினிங் ப்ரோக்ராமும் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் ஸ்கூல் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமும் கொடுக்குறோம். ஸோ ஈவினிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் காந்தி கிராமம், கரூர் சிட்டிக்குள்ளே அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் ஸ்கூல் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமும் சங்கர வித்யாலயா ஸ்கூலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஜேஇ அஸ் வெல் அஸ் நீட் ட்ரைனிங் வந்து ஸ்கூல் டைமிங்லேயே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்சஸ் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிராவிடான்ஸ்லேருந்து. இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்சும் 2 மோடில் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து டே ஸ்காலர் பேட்ச்சு, இன்னொன்று வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஸோ டே ஸ்காலர் பேட்ச்னால் நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துட்டு டெய்லி இங்கே வந்துட்டு படிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் 24/7 இங்கே எங்களோடையே ஸ்டே பண்ணிவிட்டு எங்களோடையே படிச்சுட்டு போவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் கிராவிடான்ஸ்லேருந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்துட்டு தங்கி வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்கட்டு, பட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடாதா? நான் இங்கேயும் அகாடமியும் படிச்சுட்டு நான் நிம்மதியாக ஹாஸ்டல் போகலான்னு பார்த்தா அங்கேயும் படிச்சுட்டு படின்னு சொல்லிட்டு இருந்தால் மென்டல் ஹெல்த் எஜுகேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப நல்ல கொஷனு. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸை 24 மணி நேரம் படிக்க வைக்கிற மாதிரி மாடல் வந்து கிராவிடான்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணலைங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பேஷான ப்ளே கிரவுண்ட் பக்கத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டடி பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது காலையில் சில பேர் எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்கும். அவங்களால லேட் நைட் வரைக்கும் முழிச்சிருக்க முடியாது. அதுவே நான் லேட் நைட் எவ்வளோ நேரம் வேணால் முழிச்சிருந்து படிப்பேன், காலையிலலாம் எந்திரிக்க முடியாதுன்ற கேட்டகரி இருப்பாங்க. ஸோ ரிஜிடாக நீ இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தான் தூங்கணும்னு வைக்கும்போது இந்த ஸ்லீப் சைக்கிள்லாம் பிரேக் ஆகும். அவங்களால எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக பண்ண முடியாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா மார்னிங் ஸ்டடினா தனி பேட்ச். யாரெல்லாம் காலைல எந்திரிச்சு படிக்க முடியுமோ அவங்க 4:30க்கெலாம் படிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு 7:30 வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாஸ்டல்லே சில் பண்ணுற மாதிரி பாட்டு போட்டுட்டு ஜாலியாக போய் கிளம்பிட்டு 8:30க்கு தான் வந்து அசம்பிள் ஆவாங்க. ஸோ அந்த 1.5 hours அவங்களுக்கு நல்ல பாட்டோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் ரிலாக்ஸ்டு ஃபீலாக இருக்கும். அதுவே நைட் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு வந்து 11:30 வரைக்கும் அவங்க படிப்பாங்க. தேர் அலவுட் டு ஸ்லீப் அப் டு 7:30. லேட்டாக தான் எழுந்து வருவாங்க அவங்க. அந்த மாதிரி ஸ்லீப் சைக்கிளை பிரேக் பண்ணாமல் அவங்களோட கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஸ்டடி பிளான் வச்சுருக்கோம். ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். 5:30 to 6:30 ப்ளே கிரவுண்டில் எல்லா சொன்ஸும் செம்மையாக விளையாடுவாங்க. யூ டோன்ட் பிலீவ், அவங்க அவ்வளோ சிரித்து விளாண்டு நான் பார்க்குறேன் பசங்களை. அது 11th 12th படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பயங்கரமாக ஓடி பிடிச்சி விளையாடும் போது பார்க்கவே எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அந்த பேலன்ஸ் வந்து அவங்களோட ஸ்டடீஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ விளையாண்டு நல்ல எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் உட்காந்து திருப்பி ஃப்ரெண்ட்ஸோட படிக்கும்போது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாத நாங்கள் விசிபிளாக பார்க்குறோம். அதான் நான் சொல்கிறேன், கிராவிடான்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் வி ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டடி
மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க, உங்களோட நிறைய கேள்விகளுக்கு அழகான பதில்கள் கொடுத்துருந்தாங்க. இஃப் அட் ஆல் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் அ நைஸ் பிளேஸ் டு கெட் ட்ரெயின்ட் ஆர் டு பி கோச், ஐ திங்க் நீங்கள் கரூரில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களா இந்த இன்ஸ்டிடியூஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணால் they will guide you into a right way. Thank you so much. It was a pleasure talking to you both. Had a nice day. Thank you so much, sir. Thank you.